ஃப்ரெண்ட்ஸ், பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா லாஸ்ட் க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு கேம் கன்சோலுக்கும் பிசிக்கும் கிட்டத்தட்ட 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூபிசாஃப்ட் லான்ச் பண்ணியிருந்தான். ஸோ அந்த கேம் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி மொபைலுக்கும் லான்ச் பண்ணியிருந்தான். நானும் அப்டேட் பண்ணியிருக்கிறதால ட்ரை பண்ணி பார்த்தேன் கேமை. தட் வாஸ் ரியலி குட். நான் ஒரு 1 வீக் விளையாடி கேமு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 30 hours ஆச்சு. மெயின் ஸ்டோரி மட்டும் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் சைட் கொஸ்டெல்லாம் இருக்கு. ஸோ நான் கேமை ஃபுல்லாக முடிச்ச காரணத்தால் நான் வந்து கேமை ரிவ்யூ பண்ண போகிறேன். கதை கேட்க ரெடியாடா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லேருந்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேமை ப்ளே ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 30 minutes ஆஃப் கேம் பிளே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. லைக் அதில் வந்து என்ன இருக்குன்னா, ஸ்டோரியோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 30 minutes என்ன இருக்குன்னா, லைக் ஒரு கேம் பிளே எப்படி இருக்கும், அப்புறம் ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளோதான், ஸ்டார்டிங் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணால் அந்த யூபிசாஃப்ட் நம்ம கிட்ட 1400 கேட்பான். 1400 மேபி இது ஒரு 300 to 400 rupees கொடுத்துருந்தா மேபி ஒர்த்தா இருந்திருக்கும். 1400 கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. என்னால் 1400 கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பிளே ஸ்டோரை விட்டு வேற கடையில போய் வாங்கினேன். அது என்னன்னு என்னால் இங்கே சொல்ல முடியாது, மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிராஃபிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஒரு 2D ஸ்டைலில் தான் இருக்கும். சூப்பர் மேரியோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடிருப்பீங்களா, ஸ்வாடியோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இருக்கும். ஒரு பிளாட்ஃபார்மிங் ஸ்டைலில் பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்டோரி ப்ராக்ரஸ் மட்டும் கட் சீன்ஸ் வரும். அது இல்லாமல் டைலாக் பாக்ஸ் தனியாக போட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கு டப்பும் பண்ணியிருக்கானுங்க ஆள் போட்டு. குட். அந்த கட் சீன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக 3D பண்ணியிருப்பானுங்க. அது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிட் ஆஃப் த கேம் ஒரு 25% ஆஃப் த கேமில் வந்து ஒரு சீன் வரும். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுற டைமில் வந்து வேற ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு ஃபைட் வரும். அந்த விஷுவலாக அப்படியே செதுக்கி வச்சிருப்பானுங்க. நான் மிரண்டேன் லிட்ரலி. தட் வாஸ் ஆசம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீன்ஸ் வந்து விஷுவலாக நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். லைக் அந்த கிராஃபிக்ஸ் வைஸாக புரியுதா? நம்ம க்ளோனிங்னு சொல்லிட்டு ஒரு எபிலிட்டி இருக்கும். அதை போடும்போது அதை அப்படியே டைம் ஸ்லோ பண்ணி மூவ் ஆகிற மாதிரி அது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு. அடுத்து நம்ம கேம் பிளே கிட்ட வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எபிலிட்டிஸ் கிட்ட இருந்து போயிடலாம். நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து லைக் 2 கத்தி மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி நம்ம வந்து ஸ்லைட் பண்றது, டபுள் ஜம்ப் பண்றது, அப்படியே ஏர்ல வந்து பறந்து போற மாதிரி, பறந்து போறதுல ஏர்ல ஸ்லைட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆரோஸ் இருக்கும். அது ஆம்புலன்ஸ் வச்சு நம்ம ஃபயர் ஆரோஸாகவும் மாற்ற முடியும். அப்புறம் பிளாக் ஹோல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம எனிமிஸை கேப்சர் பண்ண முடியும். அவனுங்களை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சண்டை போட வைக்க முடியும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு. அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த எபிலிட்டிஸ் கொடுத்தது மட்டும் நிறுத்தாம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பசிலையும் வச்சிருப்பானுங்க. அடுத்து அந்த எபிலிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு பசில் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். நான் பசிலுக்கு பின்னாடி வரேன். அதை தாண்டி ஃபைட் அப்போ யூஸ் பண்ற மாதிரி லைக் ஆத்ரா சர்ஜஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி ஒன்று இருக்கும். அது நான் பெருசாக யூஸ் பண்ணல, பட் அது விஷுவலாக பார்க்க நல்லா இருக்கும். லெவல் 3 எபிலிட்டிஸ் பகமட்னு ஒன்று போடுவோம். அது பார்க்க சூப்பராக இருக்கும். பாஸ் ஃபைட் கிட்ட வரும்போது நான் ஈஸி மோட்ல கொடுத்ததுனால நிறைய பேருக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் பண்ணல. லைக் மினி கிரியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஓராடுன்னு அவனோ ஒருத்தன் பேர் வச்சுட்டு வருவான். ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் அதை தாண்டி இன்னும் 3 பேர் நான் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மெனலாயஸ், அசாதா, ஃபாரஸ்ட் குயின். இவனுக்கு 3 பேரை அடிச்சடியில் நான் ஆகி போயிட்டேன். இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மோட் தான் கொடுத்த விளையாடுனேன். இந்த அசாதா இவன் ஒரு பாம்பு. இவன் ஸ்டோரியில் ஒரு முக்கியமான இடத்துல ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் அதுக்கு நம்ம வந்து இந்த பாம்பை வந்து கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கும். இவன் இன்னும் பொழக்கிறாங்க. இவன் அடிச்சடியில் எனக்கு எலும்பெல்லாம் உடஞ்சிடுச்சு. இதை தாண்டி அந்த ஃபாரஸ்ட் குயின் அவன் தூக்கி போட்டு பொழக்கிறாங்க. எனக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. மை வேர்ல்டு சொல்லிட்டு அவன் இடத்துக்கு கூப்பிட்டு போறான், நம்ம இருக்க இடத்துல அடிக்கிறான். சரி, இவனுங்களை கூட எப்படியோ ஒன்று அடிச்சிட்டேன். மெனலாயஸ்னு ஒருத்தன் வந்தான். நம்ம கூட வந்த பய போலதான் பாஸ் ஃபைட். அவன் அப்போசிட்டி டேன்னு ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு செலஸ்டியல் கார்டியனை எழுப்ப வேண்டியிருக்கும். அங்க போற இடத்துல இவன் வந்து குறுக்க வந்து நிற்பான். பக்கத்திலே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்திலே போக முடியாது. நம்ம இந்த பக்கம் நின்றுருப்போம், அவன் அந்த பக்கம் நின்றுருப்பான். அந்த பக்கம் போனா அங்கிருந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்துடுவான். அங்கிருந்து ஆரோ வச்சு மட்டும் தான் நம்ம அடிப்பான். நானும் மாத்தி க்ளோனிங் எல்லாம் போட்டு ஒரு 20 வாட்டி செத்து இவனை வந்து கடைசியா டிஃபீட் பண்ணேன். கேம் பிளே டோட்டலா சொல்லும் போது தட் வாஸ் அமேசிங். லைக் கொஞ்சம் ஃப்ளூயிடா ஜாலியா இருக்கும், ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இந்த கேம் பிளேல பசில்ஸ், உங்களை இதெல்லாம் எப்படிதான் யோசிக்கிறேன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியம் முடிக்க வச்சிருவோம். நாம் ஒரு சில இடங்கள்லாம் போய் மாட்டிப்பேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ஒரு இடத்த தாண்டறதுக்கே நான் முக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். நிறைய இந்த சைட் கொஸ்ட்லேயே சில விஷயங்கள் வச்சிருப்பான். அதுவும் கடுப்பேற்றும். அதனாலே நிறைய சைட் கொஸ்ட் முடிக்காம வச்சிருக்கேன். இந்த பசில்ஸ்லேயே எனக்கு சூத்து கிளியே வச்சது இன்னொன்று ஒன்று இருக்கு. டைம் பசில் மாதிரி ஒன்று இருக்கும். லைக் பிளாட்ஃபார்மிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதை முடிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு பசில் சால்வ் பண்ணணும். அந்த பசிலில் 4 லெவல். அந்த 4 பசில் உள்ளேயும் ஒவ்வொன்றிலையும் 3 அதை யோசிச்சு பண்றதுக்குள்ள எனக்கு சுத்த இழிஞ்சு எனக்கு ஒரு தெரியாம நான் யூடியூப்ல டுட்டோரியல் பார்த்துட்டு போய் அதை முடிச்சேன். அவ்வளோ கஷ்டமா யோசிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணதுக்காக நான் வாழ்த்துறேன் யூபிசாஃப்ட். கேம் பிளே வாஸ் ரியலி அமேசிங். அடுத்து நம்ம மேப் கிட்ட வரும்போது 1008 லொகேஷன்ஸ் போட்டு வச்சிருக்கானுங்க. ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வந்து ஹெவன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள போவோம்.
அந்த மேப்பு சரி மேப்பெல்லாம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். போய்கிட்டே இருக்கு. ஒரே முட்டு சந்தா போய்கிட்டு இருக்கு. டெப்த்னு ஒரு இடம் இருக்கும், பிட் ஆஃப் இட் அண்ட் செவன் சொன்னேன். அப்புறம் அப்போசிட்டியில் டேன்னு ஒரு இடம் இருக்கும், அப்போசிட்டி நைட் ஒரு இடம் இருக்கும், அப்புறம் ஃபுல்லாக ஐஸில் இருக்க மாதிரி ஒன்று இருக்கும், ரேஜிங் சீஸ் ஒரு இடம் இருக்கும். இதை தான் இன்னும் ஒன்று ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போய்கிட்டே இருக்கு. மேப் வாஸ் ரியலி பிக் அண்ட் அந்த மேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனிமிஸும் மாறிட்டு இருப்பானுங்க. லைக் டெப்த்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொன்னல, அங்கே போனால் கொசு தொல்லையாக இருக்கும், சாக்கடை ஓடிட்டு இருக்கும் அந்த இடத்துல. அது மாதிரி நம்ம குடிச்சா நம்ம ஹெல்த் குறையும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது ஒரு கேம் பிளேவை மாற்றது இல்லை, அது சூப்பராக இருக்கு, நைஸ், பெட்டர். பிளாட்ஃபார்மிங் சொன்னல, அதில் ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு போர்ட்டல் மாதிரி ஒன்று நம்ம செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பிளாட்ஃபார்மிங்க்கு அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, லைக் போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டோரி கிட்ட வந்தோம்னா, ஸ்டோரி வாஸ் ரியலி அமேசிங். நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் அ ஸ்பாய்லர் அலர்ட். யாராவது கேம் விளையாடலாமா வேணாமான்ற ஒரு டவுட்ல இருந்தீங்கன்னா, டவுட் எல்லாம் வேண்டாம், தாராளமாக விளையாடுங்க. இட் ஃபர்ஸ்ட் ரியலி அமேசிங். ஸ்டோரிக்குள்ளே போக போகிறோம், ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஸ்பாய்லர்ஸ் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் நம்ம சார்கான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் விளையாடுவோம். லைக் இவங்க கூட ஒரு 7 பேர் இருப்பாங்க, இம்மோர்டல்ஸ்னு சொல்லிட்டு. பர்ஷியாவில் இருக்க ஒரு வாரியர்ஸ், லைக் பர்ஷியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதில் ஒரு ஆள் தான் நம்ம சாகான், அவனால தான் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால அணகிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தி இருப்பா. அவள் வந்து பிரின்ஸை கடத்திடுவா, அவகிட்ட தான் நம்ம பிரின்ஸை காப்பாற்றணும். இதுதான் ஸ்டார்ட் ஆகும். கேட்கும் போது சிம்பிளாக தான் இருக்கும், பட் இதை தாண்டி அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15% ஆஃப் கேம் பிளேலே அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கும், ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அடிச்சு நம்மளால் வாரணும்னு சொல்லிட்டு நம்ம கூட சண்டைக்கு வருவோம். அதுதான் முன்னாடி சொன்னேன், விஷுவலாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃபைட் வாஸ் ரியலி அமேசிங். அந்த இடத்துல வந்து நம்ம வாரம் நம்மளை போட்டு பொழந்து கட்டி டெப்ஸ்ன்ற இடத்துல தள்ளிடுவான். அந்த இடத்துல நம்ம டெப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சாமியார் நம்ம கிட்ட வந்து அசாதான ஒரு பாம்பு இருக்கு, அதுகிட்ட போய் கேளு, அப்பதான் அவனோட பிரின்ஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவான். அந்த பாம்பு ஒரு பாஸ் ஃபைட்டா இறக்கி விட்டு நம்ம அதை டிஃபீட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பாம்பு நம்ம வந்து 4 செலஸ்டியல் கார்டியன்ஸ் இருக்கு, லைக் ஒரு கான்ஸ்டலேஷன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த 4 செலஸ்டியல் கார்டியன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணினா உன்னால வந்து உன்னோட லைஃப்ல ஒரு இடத்துக்கு மட்டும் பாஸ்ட்ல டிராவல் பண்ண முடியும். பி கேர்ஃபுல் தம்பி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 4 இடங்கள், 4 வித்தியாசமான இடங்களுக்கு போய் அங்கிருந்து செலஸ்டியல் கார்டியன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ரேஜிங் சீஸ்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க வந்து ஓராடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் நம்மால் தான், அவங்க கூட ஒரு பாஸ் ஃபைட் வச்சு அந்த இடத்துல இருக்க செலஸ்டியல் கார்டியன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து அப்போசிட்டி டேல பாத்தீங்கன்னா நம்ம மெனலாயஸ் தூக்கி போட்டு குழந்தை எடுத்தானே அவன் தான். ஸோ அவங்ககிட்ட ஒரு பாஸ் ஃபைட் முடிச்சுட்டு நம்ம அங்கே இருக்கிறதையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, அடுத்து அப்போசிட்டி நைட்டில் ஒரு அங்கே ஒரு செலஸ்டியல் கார்டியன் இருக்கும், அதையும் ஆக்டிவேட் பண்ணிட்டா. அங்கே ஒரு சின்ன பசில் வச்சு நம்ம சாகானோட லைஃப்பில் கொஞ்சம் பேக்கில் வந்து லைக் வாரம் வந்து பிரின்ஸை போட்டு தள்ளுற டைம், அந்த டைமுக்கு டைம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல பிரின்ஸை காப்பாற்றிடுவோம். அதுக்கப்புறம் வாரனோட உண்மையான மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து லைக் ஐஸ் கிறிஸ்டல் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல தான் தெரிய வரும் கிங் டேரியஸ் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்கார். குவீன் தெமேரிஸ் வந்து கிங் டேரியஸை போட்டு தள்ளி சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனை வந்து பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையான பிரின்ஸ் ஆக வேண்டியது நம்ம வாரன் தான் சொல்லிட்டு, ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வாரன் வந்து மொத்த சிட்டி மொத்த இடத்தையும் வந்து அங்கே இருக்க ஒரு கடவுளோட பவர் யூஸ் பண்ணி அழிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவான். ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம போய் கிங் டேரியஸ் கூட ஒரு ஃபைட் நடந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு கீ எடுத்துட்டு வந்து வாரன் இருக்க இடத்துக்கு போய் அந்த இடத்துல வாரன் கூட ஒரு 4-5 ஃபைட் நடக்கும். ஏன்னா வாரன் வந்து அந்த இடத்துல ஒரு இம்மோர்டலாக இருப்பான், அவனை கொல்லவே முடியாது. நம்ம எத்தனை வாட்டி கொண்டாலும் அவன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பான். ஸோ ஒரு 4-5 அட்டம்ஸ் போகும். அதுக்கப்புறம் அவன் ஃபைனலாக வாரனை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பிளாக் ஹோல் மாதிரி லைக் ஒன்று கிரியேட் ஆகியிருக்கும், அதையும் வந்து வாரன் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் அழிச்சு மறுபடியும் நார்மல் ஆக்கிடுவான். அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிடுவாங்க, ஆனால் ஹீட்டாக செத்துருவா பதில. ஸோ இந்த சண்டேல 7 இம்மோர்டல்ஸில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் செத்துருவாங்க, 3 பேர் தான் உங்களோட இருப்பானுங்க. இதுதான் வந்து மெயின் கேம் ஸ்டோரி. இதை தாண்டி நிறைய சைட் குவெஸ்ட் இருக்குது. அப்புறம் 1-2 டிஎல்சிலாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் மாஸ்க் ஆஃப் டார்க்னஸ் இது ஒன்று இருந்தது, பட் அது இன்னும் நான் விளையாடல, இருக்கா இல்லையான்னு தெரியல மொபைலில். ஸோ அவ்வளோதான் கேம் ஸ்டோரி. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக சூப்பராக நல்லா இருந்துச்சு. தட் வாஸ் குட், பெட்டர். மியூசிக் விட்டேன், மியூசிக் ஓகே நல்லா இருந்துச்சு, பட் பெருசாக ஞாபகம் வச்சிருக்க மாதிரி மேப்பில் லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருக்கு, அது மாறிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கிறிஸ்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம், அந்த இடத்துல இருக்க மியூசிக் மட்டும் சூப்பராக இருக்கும். பெருசாக பெட்டர் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது. ஓவராலாக கேம் வாஸ் ரியலி அமேசிங். யாராவது ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. 1400 ரூபா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. இல்லைனா எப்படி ட்ரை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. அவங்கள அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ். So